Pathanki Rishu channel. வெல்கம் டு பத்தங்கி ரீஷு சேனல். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா எங்கள் கழனியில் நெல் அரைக்கிறாங்க. அந்த வீடியோ தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஏன் அவங்க கொஞ்சம் தூரம் ஓட்டிட்டு நிறுத்துகிறாங்கன்னா, வேறு கழனியில் அவங்க அறுத்துட்டு வந்த நெல்லும் கொஞ்சம் இருக்கும், நம்ம நெல்லும் சேர்ந்ததுன்னா ஏற்ற வேல்யூ கிடைக்காது. அதனால அந்த நெல்லை எடுத்து எங்ககிட்ட கொடுத்துட்டு ஃப்ரெஷ்ஷாக அவங்க நெல்லை அரைப்பாங்க. இதான் அவங்க மிஷின்லேருந்து எடுத்து கொடுத்த நெல். அது ஃப்ரண்டில் கட் பண்ணிக்கிட்டே போக பின்னாடி வைக்கோல் வரும். நடுவில் இருக்க பாக்ஸில் நெல் சேவ் ஆகும். அந்த மிஷின் எவ்வளோ அழகாக நெல்லாக இருக்குது பாருங்கள். இந்த சைட்லலாம் மிஷினால் கட் பண்ண முடியாது. அதனால் அருவா வச்சு அரைப்பாங்க. அப்படி இல்லைன்னா அந்த இடத்த மடித்து விடுவாங்க. மிஷின் அந்த இடத்துலலாம் நெல்லை அரைத்துருச்சு. அந்த ஓரத்தில் இருக்கிறதுல அதால் எடுக்க முடியல. அதனால் என் மாமாவோட ஃப்ரெண்டு அருவா வச்சு அரைக்கிறாங்க. இந்த நெல் கதிரை எடுத்துகிட்டு போயிட்டு நடுவில் போட்டுருவாங்க. மிஷின் போகும்போது அதையும் அறுத்துரும். எல்லோரும் நெல்லை அரைக்கிறத பார்த்து எங்கள் பாட்டிக்கும் அரைக்கணுன்னு ஆசையாக இருந்துச்சு. அதனால் அவங்களும் அரைக்கிறாங்க. அந்த காலத்துலலாம் இப்படி தான் நெல்லை அரைப்பாங்க. அதே ஸ்டைலில் எங்கள் பாட்டி அரைக்கிறாங்க. நெல் நல்லா வந்துடுச்சு. அதோட பக்குவத்துக்கு நல்லா காஞ்சும் போயிடுச்சு. அதனால் அரைக்கிறாங்க. இதை நெல்லை அரைக்கிறதுக்கான ஸ்டேஜ். நெல் அரைத்துட்டு இந்த தார்பாய் மேலே தான் கொட்டுவாங்க. அதனால் அந்த தார்பாயை நெல் கொட்டுறதுக்காக ரெடி பண்ணுறாங்க. நெல் மிஷின் ஃபுல்லாகிடுச்சுன்னா 10 மூட்டை கணக்கு அதை டிராக்டரில் கொட்டுறாங்க.
நடுவில் இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் நெல் ஸ்டோர் பண்ணும். ஃப்ரண்ட்டில் நெல்லாக இருக்க இங்கே ஸ்டோர் ஆகும், பின்னாடி வழியாக வெஹிக்கிள் கொட்டும். இப்போ திருப்பி அது போயிட்டு நெல்லாக ஒர்க் ஸ்டார்ட் பண்ணுது. செல்லுலேயே காமிச்சு இந்த செல்லு என்கிட்ட இருக்குது வாங்கிக்கிங்க. அது ஏன்னா அக்கௌண்ட்டில் வைக்கோல் இதான் மாடுங்க சாப்பிடும். வைக்கோல் இதான் மாடுங்க சாப்பிடும். நானும் சாப்பிடுவேன். செகண்ட் கண்டெய்னரும் ஃபுல் ஆயிடுச்சு, அதனால நெல்லை திருப்பி டிராக்டரில் கொட்டுறாங்க. டிராக்டர் ஃபுல்லாகிடுச்சு. இந்த நெல்லை கொண்டு போயிட்டு தார்பையில் கொட்ட போகிறாங்க. நெல்லி எவ்வளோ அழகா அருவி மாதிரி கொட்டுது பாருங்க. எல்லா விவசாயியும் இந்த மாதிரி தான் கஷ்டப்பட்டு நாற்று நட்டு அதை வளர வச்சு அதை அறுவடை பண்ணி நெல் வருது. அதனால் யாரும் ஃபுட்டை வேஸ்ட் பண்ணாதீங்க, விவசாயத்தை காப்போம். அதே ப்ராசஸ் தான் இப்போ திருப்பி ரிப்பீட் பண்ணுவாங்க. நெல் டிராக்டர் கட் பண்ணுறதுக்காக நாங்கள் சைடெலாம் கட் பண்ணி வச்சிட்டோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தாலும் பிடிக்கலனாலும் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் பத்தங்கி ரிஷி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கீப் வாட்சிங் அவர் சேனல். நன்றி, வணக்கம்.